சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு தவறை உனக்கே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்று எதற்காக செய்கிறார்கள் என்பதை உன்னோடு இப்பொழுது சொல்லப் போகிறேன். நீயும் உன் துணையும் சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்த நாட்கள் இருக்கும் பொழுது இப்பொழுது பிரிந்து மிகவும் வேதனையில் நீ தினமும் கண்ணீர் விட்டு கொண்டு எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த நாளுக்காகத்தான் உன் சாயப்பா நானும் எதிர்பார்க்கிறேன். இந்த நேரத்தில் உனக்கே தெரியாமல் உன் துணை ஒரு தவறு செய்து வருகிறார். எதற்காக என்று தெரிந்தால் நீ வாயடைத்து போவாய். இத்தனை காலங்கள் பிறகு மீண்டும் எப்பொழுது உன் மீது பழி எப்படி சுமத்தலாம் என்று பிறரின் ஆலோசனையில் இப்பொழுது உன்னை மீண்டும் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று மறைந்திருந்து நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார். என் குழந்தையே, இது மிகவும் தவறான விஷயம்தானே. எதுவாக இருந்தாலும் நேரடியாக உன்னிடம் பேசி உன்னிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டுமே ஒழிய உன்னிடம் கருத்துக்களை பரிமாற வேண்டுமே தவிர உன்னை மறைந்திருந்து நோட்டம் விடுவது தவறுதானே. இருந்தாலும் இப்பொழுதாவது இந்த நேரத்திலாவது உன் எண்ணம் அவருக்குள் வந்து உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்றி இப்பொழுது உன்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். இந்த வேலைக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருந்தேன் குழந்தையே. தவறு செய்த அவரை மன்னித்து நீ ஏற்றுக்கொள். நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? வந்து கொண்டு இருக்கும் உன் துணையின் எண்ணத்தை மாற்றி இப்பொழுது நீ படும் வேதனையையும் கண்ணீரையும் உன் கவலைகளையும் அவருக்கு தெரியப்படுத்தி அவரது மனதை மாற்றி உன்னிடம் வரச் செய்ய போகிறேன். அவர் செய்யும் தவறு கூட உனக்கு சாதகமாக முடிந்துவிட்டது. இந்த முடிவை நான் பார்த்து கொள்கிறேன். நான் இதை கவனமாக மாற்றி அவர் எண்ணத்தை திருப்பி உன்னுடன் இணைய வைக்கப் போகிறேன். இதை உன்னிடம் சொல்லத்தான் உன் சாயப்பா நான் உன்னிடம் வந்தேன். என் மீது முழு நம்பிக்கையோடு இரு. அவ்வப்போது என்ன நடந்தாலும் என் வார்த்தைகள் நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான நேரம் வரப்போகிறது. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.